ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவலிங்க சிவ சிவலிங்க சிவ சிவலிங்க சிவலிங்க நாகலிங்க நாகலிங்க நாகா நாகா சிவலிங்க சிவலிங்க நாகா. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. ஓம் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமி அஸ்தி சதா சிவோம். ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற இடம் அல்லது கோயில் ஆசிரமம் சுவாமி ஸ்ரீமத் சுவாமி சுத்தானந்தர் ஆசிரமம், நயனார்குப்பம் உத்தண்டி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில். நம்ம பரம்பரை ஆதிசங்கரர் ஃபாலோயர்ஸ், ஆதிசங்கரருடைய கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதி சின்மயானந்த சரஸ்வதியினுடைய பரம்பரையில் வந்த குருநாதர் சுவாமி சுத்தானந்தர் அவர்களினுடைய பெயரில் அவர்களால் நிறுவப்பட்டு இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடமுழுக்கு செய்யப்பட்டு இதுவரை 4 கும்பாபிஷேகங்களை கண்டது இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒரு தத்துவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அர்த்த என்றால் பாதி, நாரி என்றால் ஈஸ்வரி பராசக்தி, ஈஸ்வரர் என்றால் சிவம் அல்லது ஈஸ்வரன். பாதி சிவம் பாதி பராசக்தி ஈஸ்வரி உடையவள் அர்த்த நாரீஸ்வரர் என்று இந்த பெயர் வைத்திருக்கிறோம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் பற்றி ஒரு கதை தெரியும். பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை மூடவும் இந்த உலகம் இருட்டா ஆகி அதுக்கு பிரயாச்சித்தமா பூலோகத்துக்கு இறைவனை சிவபெருமானை அடைவதற்காக தவம் செய்து அந்த தவத்தை மெச்சு சிவபெருமானை காட்சி கொடுத்து, நீ எண்ணில் பாதியை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று நிகழ்ச்சி நடந்ததாக அதிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. பாதியை கொடுத்ததுனால அதிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் என்று சிவனுக்கு இனி ஒரு பெயர். இது திருச்செங்கோட்டில் மிகவும் பிரபலியமான கோயில் இருக்கின்றது. அந்த ஒரு நினைவாகத்தான் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம் நடந்ததாக கூறி கார்த்திகை தீபம் அதனால்தான் கொண்டாடுவார்கள், அக்னி பிளம்பாக காட்சி கொடுத்ததாகவும் கூறுவர். இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல சிவபெருமானாகிய அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது மிகவும் சிறந்தது. இந்த இடத்துல இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய அற்புதங்களை சொல்லி மகிழ முடியாது, சொல்லி மாள முடியாது, அளவிட முடியாத அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்களை அள்ளி தெளித்து வேண்டிய வரங்களை நிறைவேற்றுகிறார். நம்ம ஈஸ்வர கிருபையால, அர்த்தநாரீஸ்வர கிருபையால, குரு கிருபையால கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு நம்ம பூஜைகளை செய்து வருகின்றோம். அதிலிருந்து நம்ம பக்தர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது நமக்கு எளிதில் அமைகின்றது. ஸோ பல விதமான நிகழ்ச்சிகளை நாம் கூறலாம். அது இயற்கையோ செயற்கையோ இங்கு நிறைய பேர்த்திற்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. 5 வருடங்களாக குழந்தை இல்லாமல் ஒருவர் வந்தார். ஒரு மேனேஜராக இருக்கிறார் ஒரு ஹோட்டல்ல. இதே இடத்துல நான் நின்ன இடத்துல இயற்கையா நின்னாங்க. நான் என்னான்னு கேட்டேன். இந்த மாதிரி குழந்தை இல்லை என்றார்கள். நானும் சகோதரிகள் கூட பிறந்தவன் தான். எனக்கே ஒரு மனதில் தங்கட்டம் இருந்தது. சரி, வாமான அர்த்தநாரீஸ்வரரிடம் பிரார்த்தனை செய்தேன். அதிலிருந்து அவர்களுக்கு 1 வருடமாக போய்கொண்டிருந்தார்கள். பிரதோஷத்துல அவங்களுக்கு பிரதோஷத்துல பூஜை செஞ்சு பகவானை வேண்டி அந்த பிரசாதம் வழங்குவது. மகா சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு இறைவனுக்கு படைத்த நைவேத்தியத்தை கொடுத்து அவங்களுக்கு பிரசாதம் வழங்குவது.
அதே சமயத்தில் அன்னாபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை, உணவை, சாதத்தை அவர்களுக்கு கொடுத்து பிரார்த்தனை செய்யப்பட்டது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அதை விட இன்னொரு முக்கியம், 2வது குழந்தையும் போன மாசத்துல பிறந்தது. ஆக இது இயற்கையா இல்ல, எப்படி 5 வருஷமா குழந்தை இல்லை, இங்க வந்ததுனாலவே பிறந்தது, அர்த்தநாரீஸ்வரர் கிருபையினாலவே பிறந்தது நான் அடிச்சு நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நம்ம யோசித்தாலும் அது ஏதோ இறைவனுடைய திட்டம், இறைவன் செயல். அது மாதிரி நிறைய சில பேர் குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்க கோயில்ல இங்க முருகர் பெருமானுடைய சன்னிதானம் இருக்கு. இங்க கந்தசஷ்டி விரதம் இருந்து 2-3 பேர்த்துக்கு குழந்தை இல்லாம ரெட்டை குழந்தைலாம் பிறந்திருக்கு. இந்த முருகப்பெருமானை வணங்கி அதுக்கடுத்து இந்த மரத்துக்கு கீழே இந்த நாகர் 2 நாகம் இப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த நாகத்தை வணங்கி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு இரட்டை குழந்தை, அது பெண் ஒன்று ஆண் ஒன்று பிறந்திருக்கு. அவங்கள நான் கேட்டேன், என்னம்மா ஜோக்கா அடித்தேன், என்னம்மா ரொம்ப ஆண்டவன்ட்டு ரொம்ப உள்ள முருகி வேண்டிட்டியா, 1க்கு 2 கொடுத்துட்டாரேம்மான்னு. அவங்க கொஞ்ச நேரம் ஆனந்த கண்ணீர் ரொம்ப அழுதாக. ஆனா அதனுடைய ஏக்கம், அந்த குழந்தை இல்லாத ஏக்கம் அந்த தாய்மார்களுக்குத்தான் தெரியும். அது சொசைட்டியில அது வாழ முடியாது. அது ஒரு பெரிய உறவினர்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறியாக, அவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கே குழந்தை இல்லைன்னா கடினமா. அப்படி 100க்கு 100 சொல்லலாம். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கும் 2வது கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு இறைவனை இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் கல்யாணம் நிறைய பேர்த்துக்கு முடிஞ்சிருக்கு. இப்ப கூட ஒரு கல்யாணம் முடியல சாமி, ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னாங்க. என்னிடம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவன் செயல், என்கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொல்லுவோம். நம்மளால ஒன்றும் இல்லை, எல்லாமே அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய கிருபையில. போன வாரம் கூட ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகவும் நல்ல ஒரு மாப்பிள்ளை போன வாரம் தான் நிச்சயமாச்சு. அதனால தன்னை நாடு வருகின்ற பக்தர்களுக்கு அனைத்தையும் வழங்கக்கூடியவர் இந்த அர்த்தநாரீஸ்வரர். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்ல பக்தியா இருக்காங்க, நல்ல பக்தியா சிரத்தையோட சீரியஸா அர்த்தநாரீஸ்வரோட பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார் என்பதும் கூறுவார்கள். நானும் சுவாமியுடைய சன்னியாசமா இருந்தாலும் நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். என்னுடைய குறிக்கோள் என்னுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றிருக்கிறார். நான் மட்டும் கேட்டேன், ஞானம் வேண்டும் என்று கேட்டேன், அந்த ஞானத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடங்களுக்கு வந்துடும். சித்திரம் வடதரூர் மூலே விருத்தா சிஷ்யா குருரிவான ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லும். அந்த வடவிருட்சம்னா ஆலமரத்து அடியிலே அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு பாடம் போதித்ததாக கூறுகின்ற நம்ம அந்த இடத்துல இந்த சுமார் 40 வருடத்துக்கும் மேலாக இந்த ஆலமரத்துக்கு அடியில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஆலமரத்துக்கு அடியில் நம்முடைய தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கின்றார். இது சுயம்பு என்றும் நாம கூறலாம். சுயம்பு என்றால் இயற்கையாகவே இந்த இடத்துல அந்த மரம் இயற்கையாக தட்சிணாமூர்த்தி அமர்வதற்கு முட்டுமுடிய இடம் விட்டு இங்க வழிகளை விட்டு இயற்கையாகவே வந்தது. ஆனா மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இது இயற்கையாகவே வந்தது. இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஒரு சிலை நம்ம ஏற்கனவே வாங்கினது. இந்த இடங்கள் முழுவதும் இது அமர்வதற்குரிய இடங்கள். இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னமும் வேறு நெருங்கலை. அவர் அமர்வதற்கு கரெக்டா அந்த இடமும் அதே சரியாக அந்த பாதையும் இயற்கையாகவே வந்தது. அதனாலதான் இதுக்கு மேல பார்த்தா இயற்கையாகவே அமரப்பட்டு தட்சிணாமூர்த்தி வருகின்றவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குரு பூர்ணிமாக்கும் ஒவ்வொரு குரு பயிற்சிக்கும் தட்சிணாமூர்த்தி வணங்குவோம். தட்சிணாமூர்த்தியுடைய கதை எல்லாத்துக்கும் தெரியும். சிவபெருமானே சனகாதி முதியவர்களுக்கு, அவர்களுக்கு மற்றும் மக்களுக்கும் ஞானத்தை வழங்குவதற்காக சிவபெருமானால் பரமேஸ்வரனால் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் தட்சிணாமூர்த்தி. எப்படி விஷ்ணுவுடைய அவதாரம் ராமரும் கிருஷ்ணரும், ராமகிருஷ்ணர் அந்த மாதிரி கல்கி அவதாரம், மச்ச அவதாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்களோ, அது மாதிரி இந்த இடத்துல சிவபெருமானுடைய அவதாரம் பல இருக்கு. அந்த அவதாரத்துல ஒன்று ஞானத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவதாரம் தான் இந்த தட்சிணாமூர்த்தியாக இருந்து காட்சியளிக்கின்றார்.
எல்லோருமே தட்சிணாமூர்த்திக்கு மேலதே மரம் இருக்கும். இங்க மரமே இயற்கையான மரத்திலேயே தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த வடவிருட்சம் என்பார்கள், ஆலமரத்துல தட்சிணாமூர்த்தி அமர்ந்து கொண்டு வேண்டிய வரங்களும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்ம இதே இதில் சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்திக்குரிய அபிஷேகங்கள், ஆராதனைகள், பிரதோஷ பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டு வருகின்றது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லறி புகட்டட்டும். என்னுடைய பேர் சுவாமி ஈஸ்வரானந்த சரஸ்வதி. இந்த சுவாமி சுத்தானந்த ஆசிரமத்தில் இருந்து பணி செய்து கொண்டு வருகின்றேன். சுவாமி சுத்தானந்தர் சுவாமிகள் இந்த ஆசிரமத்தை நிறுவி பள்ளிக்கூடங்களும் பூஜைகளும் ஆத்ம ஞானத்தை பற்றிய விசாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டு உபதேசம் செய்து வருகிறார்கள். நமது ஆசிரமம் அர்த்தநாரீஸ்வரர் கோயில், சென்னை ECR ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு என்பார்கள், கடற்கடை சாலையில் கோவளம் போகிற வழியில், மகாபுரம் வழி போகிற வழியில் 50 கிலோமீட்டர் நடுவில் நம்ம சென்னையிலிருந்து அமைந்திருக்கின்றது. பனையூர் உத்தண்டிக்கு இடைப்பட்ட நயனார்குப்பம் என்ற ஊரில் அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திற்கு பெயர் சுத்தானந்தபுரம் என்றும் நாம் பெயர் வைத்திருக்கின்றோம். இந்த பகுதி மக்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கலைகளையும் புகட்டி வருகின்றோம். நம்முடைய மதத்தினுடைய மேன்மையையும் உணர்த்தும் விதமாக பூஜைகளும் ஜபங்களும், அடிக்கடி குங்கும அர்ச்சனைகளும், சுமங்கலி பூஜைகளும், நவராத்திரி பூஜைகளும், பள்ளிக்கூட வருகிற குழந்தைகளுக்கு LKGயிலிருந்து 12th வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் CPSE என்பார்கள், அந்த சிலபஸும் கொடுத்து கல்வியிலும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டும் சேர்ந்து போதிக்கப்படுகின்றன. ஆசிரமங்கள் கூடிய மட்டும் அவர்களுடைய நிலையில் மதத்தில் இருந்து இறைவனை வணங்கி அமைதியாக வாழ்வதற்குரிய வழிமுறைகளை நாம் இந்த பகுதியில் செய்து வருகின்றோம். நமக்கு தெரிந்தவரை இந்த பகுதியில் அனைவரும் அமைதியாக வாழ்க்கை வாழ்கின்றனர். நீங்களும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து பக்தியுடன் வணங்கலாம். பிரதோஷ பூஜைகளிலும் மகா சிவராத்திரி பூஜைகளிலும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் சங்கு பூஜை திங்கட்கிழமை செய்யப்படுகின்றது. அதனுடைய அடிப்படையில் நாளை மறுநாள் சங்கு பூஜை 108 சங்கு பூஜை நடக்கின்றது. அந்த சங்கு என்பது புனிதமானது, மங்களகரமானது. உங்களுக்கு சங்குகளை பற்றி தெரியும். இப்பொழுது நாம் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம். 2026 ஜனவரி மாதம் புதன்கிழமை 1 பிறக்கின்றது புது வருடம். இந்த புது வருடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படிம்பார்கள். வருடத்தினுடைய முதல் நாள் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுவாகவே நம்முடைய வாழ்க்கையானது அமையும். ஆகையினால் வருடத்துடைய முதல் நாள் நாம் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று இறைவனை துதிபாடி இறைவனை வணங்கி, இந்த வருடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி இறைவனை அந்த நாள் முழுவதும் நாளினுடைய தொடக்கத்தில் இறைவனை நினைத்து பக்தியை நினைத்து வரம் கேட்டால் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் நடக்கும். ஜோசியத்தும் நமக்கு ஒரு சாஸ்திரம்தான், அது மறப்பதற்கு இல்லை. அந்த ஜோசியத்திலும் இந்த வருடம் செல்வ செழிப்பாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும். இந்த புது வருடத்துல நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ண கொள்ள வேண்டும். மனதில் ஒரு உற்சாகம் வருது. எதுக்கு நியூ இயர் கொண்டாடுறது? நியூ இயர் வருஷம் வருது. இருந்தால் நியூ இயர் கொண்டாடுவதால் நம்முடைய மனதில் ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் பக்தியாக வெளிப்பட வேண்டும். அந்த பக்தி நீங்க அவரவர்களுக்கென்று ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை நாம் வழங்கலாம். அல்லது அவரவர்கள் என்று குலதெய்வம் ஒன்று இருக்கும். அந்த குலதெய்வத்தையும் நீங்கள் சென்று அந்த நாளில் பிரார்த்தனை செய்யலாம். அது மட்டுமல்ல, நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா நம்ம பக்தியோட வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். ஆகையினால நம்முடைய சார்பாக அனைவருக்கும் சகல நலன்களும் சகல சௌபாக்கியங்களும் பொருளாதாரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியுடன் இந்த வருடம் அமைய, மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் குறைகள் நீங்கி நிறைவுடன் இந்த அடுத்த வருடம் அமைய நாம் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றோம். ஹரிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.